Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமாய்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு ரெசிபி வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு ஸ்ரீலங்கோட ஃபேமஸான செமன் பட்டீஸை வீட்டிலே ஆரோக்கியமாக இப்படி பர்ஃபெக்டாக செய்கிறேன்னு பார்ப்போம். வீடியோ பார்க்க முந்தி கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டேக்கிற பெல் அடையாளத்தை அழுத்தி அதில் ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. நான் இந்த பெட்டிஸ் இன்றைக்கு ஆரோக்கியமாக செய்கிறதுக்கு ஆட்டா மாவை நல்லா நைலோன் துணியால் 2 பட்டுக்கு கட்டி நல்லா மெல்லுசாக இப்படி சளிச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக தாராளமாக மைதா அப்படின்னா ஸ்ரீலங்காவில் நாங்கள் பயன்படுத்துகிற அந்த வெள்ளை கலர் அது பயன்படுத்திலும், அப்படி இல்லாட்டி ஆட்டா பயன்படுத்திலும், இல்லாட்டி ரெண்டும் கலந்து கூட உங்களுக்கு பயன்படுத்திக்கலும். அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக உங்களோட சமையல் எண்ணெய் பயன்படுத்திலும். நான் இன்றைக்கி செய்கிற ரெசிபிஸ் அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன். டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே குட்டியாக ஒரு அம்புக்குறிக்கும் அதை அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்கு நான் எல்லாம் டைப் பண்ணி வச்சுப்பேன். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பட்டீஸ் மாக்கலவைக்கு சில பேர் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்ப்பாங்க, பட்டர் அந்த மாதிரி நிறைய சேர்ப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி எங்களுக்கு சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எண்ணெய், உப்பு, அதோட கொஞ்சம் சீனி அந்த கலர் வரத்துக்கு. நான் ஆட்டா மாவில் செய்கிறதால கலர் ஏற்கனவே நல்ல ஒரு சிவப்பு நிறமாக வரும். இருந்தாலும் கொஞ்சமாக சீனி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்துட்ட பிறகு தான் நாங்கள் தண்ணி சேர்க்கணும். இந்த மாக்கலவை எவ்வளோ இறுக்கமைக்குதோ அந்தளவுக்கு உங்களோட பட்டீஸ் நல்லா கிறிஸ்பியாக வரும். அதை சுற்றி நீங்கள் தண்ணி ஒரேடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா மாவையும் நல்லா உருண்டையாக வாரத்துக்கு கலந்தெடுத்தாலே தாராளமாக போதும். இந்த மாவை நீங்கள் சாஃப்டாக பிணைய வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி உருட்டி எடுத்தால் மட்டும் போதும். இது அப்படியே 15 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா தாராளமாக போதுமைக்கு. பட்டீஸுக்கு நான் இன்றைக்கி வைக்கிற ஃபில்லிங் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன். வேணும்டா வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தாரேன்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு விருப்பமான எப்படி ஃபில்லிங் வேணும்னாலும் உங்களுக்கு வச்சுக்கலும். செமனுக்கு பதிலாக இறைச்சி, கோழி அந்த மாதிரி கூட சேர்க்கலும். சரியாக 15 நிமிஷத்துக்கு பிறகு என்னம்மா ஓரளவுக்கு இப்படி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இதில் தேவையான அளவு உருண்டைகளை நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருவேன். ஒரு பெட்டிஸுக்கு கணக்காக தான் நான் உருண்டை இப்படி பிடிச்சி வைப்பேன். சுற்றி எவ்வளோ எழுமோ அந்த அளவுக்கு கணக்காக வரத்துக்கு மட்டும் உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டி சேர்க்கலாம் லேஸ் ஆகிக்கும். ஏன்னா பெரிய உருண்டையாக செஞ்சு வச்சிங்க அப்படின்னா மீற மாவால் புறவு பட்டி செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிக்கும். அதனால் உங்களோட பட்டிஸுக்கு கணக்காகவே உருண்டைகளை செஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் செய்கிற அந்த ஒர்க் ஏரியாவில் கொஞ்சம் தொளிச்சிட்டு மிச்சம் மெல்லிசாவும் இல்லாமல் தடிப்பமும் இல்லாமல் இப்போ நான் காட்டுற இந்த தடிப்பத்துக்கு உருட்டினாலே தாராளமாக போதுமைக்கும். இப்போ இந்த தடிப்பத்துக்கு உருட்டின பிறகு தேவையான அளவு ஃபில்லிங்கை வச்சுட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி பட்டி செஞ்சுக்கலும். நிறைய பேர் அச்சிப்பா வச்சு பட்டி செய்வாங்க. அப்போ உங்களுக்கு அது லேஸ் ஆகிக்குது அப்படின்னா அப்படி கூட செஞ்சுக்கலும். ஆனால் நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன். உங்களுக்கு ஏழும்டா ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள்.
இப்போ நீங்கள் உடனே பொரிக்கிறதா இருந்தால் இப்படியே பொரிச்சிடலும். ஆனால் நீங்கள் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முந்தி செஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னா கீழே கொஞ்சமாக பூசிட்டி வச்சிங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் கழிச்சு உங்களுக்கு ஒட்டாமல் எடுத்து பொரிச்சிக்கலும். இப்போ என்ன நல்லா கொதிச்ச போகிறோம். நெருப்பை வந்து அளவான நெருப்பை விட கொஞ்சம் குறைவாக வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். அளவான நெருப்பை விட கொஞ்சம் குறைவாக நெருப்பு வைக்கிறோம் அப்படின்னா இந்த பேட்டிஸ் கொஞ்சம் கூடுதலான நேரம் பொரியக்கலை நல்லா கிறிஸ்பியாக வரும். நிறைய நேரத்துக்கு அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்துட்டு குறையாமைக்கும். அதுக்காக வேண்டி லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்க அப்படின்னா இந்த பேட்டிஸ் வந்து நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால் ஹை ஃப்ளேமும் இல்லாமல் கூடுதலான நெருப்பும் இல்லாமல் குறைவான நெருப்பும் இல்லாமல் அளவான நெருப்பை விட கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க. அப்போ இந்த கலர் வந்த பிறகு உங்களுக்கு இறக்கி வச்சிடலும். கட்டாயம் எந்த ஷோர்டீட்ஸை இறக்கின பிறவும் நீங்கள் எண்ணெய் வடிஞ்ச பிறகு நல்லா பரத்தி வைக்கணும். அப்போ வந்து நிறைய நேரத்துக்கு இலகாமல் வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.